This video is sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். மோதிரத்தையே உற்று பார்த்த சாது. பழைய தங்கமா, காலில் பூசப்பட்ட சாம்பலை பார்த்ததுமே ஆடிப்போன டெல்லி. வசதிகளும் தொழில்நுட்பமும் பெருக பெருக மோசடிகளும் குற்ற செயல்களும் அதிகரித்தபடியே உள்ளன. சோஷியல் மீடியாவில் இந்த மோசடிகள் அதிகமாகி கொண்டே வருகின்றன. அதேபோல முகம் தெரியாதவர்கள் செய்யும் நூதன திருட்டுகளிலும் பலரும் ஏமாந்து விடுகிறார்கள். ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்களும் இருக்கத்தானே செய்வார்கள். அப்படிதான் இதோ புதிதாக ஒரு கும்பல் சோஷியல் மீடியா பொதுமக்களை அதர வைத்து வருகிறது. மத்திய பிரதேசத்தின் குவாலியர் நகரை சேர்ந்தவர் ககன் ஜெயின். இவர் பட்டய கணக்காளர். அவரது சார்ட்டர்ட் அக்கவுண்ட். இவர் டெல்லியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக சென்றிருந்தார். அப்பொழுது ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்த போது 4 பேர் ஜெயினை அணுகினார்கள். பார்ப்பதற்கு சாதுக்கள் போல் ட்ரெஸ் அணிந்திருந்தலாம். உடம்பெல்லாம் சாம்பல் பூசி கால்களில் மணிகளை கட்டியிருந்தார்களாம். ஜெயினிடம் வந்து கங்கை மாயா மற்றும் மகாதேவர் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்லி கட்டாயப்படுத்தி அவரை சம்மதிக்க வைத்ததாக தெரிகிறது. பிறகு ஜெயினிடம் உங்களுடைய தங்க மோதிரம் தேய்ந்துவிட்டது, அந்த பாதிப்புகளால் உங்களை துரதிர்ஷ்டம் பிடித்து கொண்டு விட்டது, இது உங்களை விட்டு போக வேண்டுமானால் அதனை உடனே கழட்டி தந்துவிடுங்கள் என்று சொல்லியுள்ளார்கள். அதை கேட்டு பயந்து போன ஜெயின் உடனே தங்க மோதிரத்தை கழட்டி அவர்களிடம் தந்துள்ளார். அந்த மோதிரத்தை வாங்கி கொண்டு 4 பேரும் இப்பொழுது எங்களை திரும்பி பார்க்காமல் சென்று விடுங்கள், இல்லாவிட்டால் மிகப்பெரிய அளவில் இழப்பு ஏற்படும் என்றார்களாம். அப்போதுதான் அந்த 4 பேருமே தன்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று ஜெயினுக்கு தெரிந்து அதிர்ச்சி அடைந்தார். உடனே போலீசிற்கு ஓடி புகார் தந்துள்ளார். இந்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தியதில் மஹிபால்பூரில் 4 பேரையும் கைது செய்தனர். அவர்களிடம் விசாரணை மேற்கொண்ட போது ஹரித்வாரில் இது போல ஏகப்பட்ட பக்தர்களிடம் பணம் நகை கொள்ளையடித்து தெரிய வந்தது. சாமியார்களிடம் ஆசி பெறுவதற்காக பணம் நகை உள்ளிட்ட விலை மதிப்பில்லா பொருட்களை பக்தர்கள் கொண்டு வருவதை இந்த 4 பேரும் கவனித்தார்களாம். அதனால்தான் அவைகளை பறிக்க இது போன்ற மோசடி திட்டத்தை தீட்டியதாகவும் சாதுக்கள் போல் ஆடை அணிந்து கொண்டு சந்தேகப்படாத தனிநபர்களை இலக்காக வைத்து செயல்பட்டதாகவும் வாக்குமூலம் தந்துள்ளனர். இதையடுத்து வேறு யார் யாரையெல்லாம் இப்படி மோசடி செய்திருக்கிறார்கள் என்று விசாரணை 4 நடந்து வருகிறது. ஜெயினின் அந்த பழைய தங்க மோதிரமும் தற்பொழுது மீட்டுப்பட்டு விட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.